அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம கோலா உருண்டை குருமாவே இப்போ செய்கிற முறையே பார்ப்போம் வாங்க. இதுக்குள்ளே தேவையான பொருட்கள் இதெல்லாம். இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு பட்டை கலம்பரம் எடுத்து வெங்காயம் அடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அது சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். மிளகாத்தூளை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை அதெல்லாம் சேர்த்துக்கணும். பச்சை மிளகா சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பாருங்க இறால், அந்த இறாலும் சேர்த்து கிளறணும். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயில் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதில் குழம்புத்தூளும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி அதுக்கப்புறம் நம்ம கிண்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் நல்லா ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா நுரைச்சி வர அளவுக்கு கொதி வந்தோன்னே நம்ம கோலா உருண்டை பொரிச்சு வச்சுருக்கோம் பாருங்க, அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சப்புறம் நம்ம புதினா மல்லி இருக்குது பார்த்திங்களா, அதை மேலே நல்லா தூவி விட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்தோன்னே இறக்கிடணும். கோலா உருண்டை குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.